Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில குட்டீஸ் வந்து இந்த அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைட் பேஜில் வந்து ஒரு சில டிசைன்ஸ் போடுற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால ஒரு 5 மெத்தட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மெத்தட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்படி 5 மெத்தட்ஸ் வந்து எங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து எங்களுக்கு செஞ்சு காமிங்க, போட்டு காமிங்க டிசைன் சொல்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் பார்ட் 2ல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து லைன்ஸ் போடுறேன். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி எல் ஷேப்பில் வந்து 2 லைன்ஸ் போடுறேன். மேல் சைடும் ஒரு லைன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கீழ் சைடு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ரெண்டுமே வந்து எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ மேலேயும் கீழேயும் வந்து எல் ஷேப்பில் 2 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, ஜாயின் பண்ண மாதிரி. அதுக்கப்புறமா பென்சில் எடுத்துகிட்டு சைடில் வந்து அந்த 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். சும்மா ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர், அந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எது வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் சும்மா ரவுண்ட் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. லைட் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் எடுத்துகிட்டு சைடில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி லீவ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இந்த லீவ்ஸ் வரைகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி லீவ்ஸ் வரைங்க. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் லீவ் வரைங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ளவர் அண்ட் லீஃப் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் தான். நான் அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். அடுத்தடுத்து வந்து ஃப்ளவர் லீவ்ஸ் இல்லாத மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவரோட ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து 2 லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஃப்ளவரோட சைட்லேயும் 2 தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் லீவ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். வரைஞ்சிட்டு அது உள்ளுக்குள்ளேயே நான் வந்து அதே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலருமே நான் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ லீவ்ஸ் வரைஞ்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சதுக்கு மேலே எல்லாத்துக்கும் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் பண்ணுறேன். ஒரு சில டிசைன்ஸ்க்கு வந்து பென்சிலில் வரையணும்னு அவசியமே கிடையாது, டேரெக்டாக நம்ம ஸ்கெட்சிலே வரைஞ்சிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்கு வந்து கலர் பண்ணுறேன். கலர் வந்து ஒரு பிங்க் கலர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் தான் பண்ணணும்னு இல்லை, க்ரையான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா க்ரையான்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த இன்னொரு ஃப்ளவருக்கும் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஃப்ளவருக்கும் கலர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. சைடில் போட்டிருக்க டிசைன்ஸ் வந்து இவ்வளோ தான். சென்டரில் பாக்ஸ் போடுறது எதுக்காகனா, நம்ம வந்து இந்த அசைன்மெண்ட்டில் ஹெட்லைன்ஸ் எழுதுவோம், அதே மாதிரி நேம் எழுதுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் போடுறேன். ஓகேவா. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலேயும் வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன், அதாவது அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சும்மா உங்களுக்கு ஹெட்லைன்ஸு நேம் அப்படின்னு மட்டும் எழுதுகிறேன். நீங்கள் வந்து என்ன ஹெட்லைனோ அந்த ஹெட்லைன் எழுதிக்கோங்க, ப்ராஜெக்டோட ஹெட்லைனை. அதுக்கப்புறம் உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட் டிசைன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரில் வந்து சும்மா இப்படி கேர்வாக வந்து 2 லைன்ஸ், ஒரு லைனுக்கு கீழே இன்னொரு லைன் போடுறேன். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேர்வாக 2 லைன்ஸ் போடுறேன். இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி வளைஞ்ச மாதிரி 2 லைன்ஸ் வந்து பக்கத்தில் போட்டுகிட்டே வாங்க. இப்படி சுற்றி நீங்கள் போடும்போது அது ஒரு டிசைன் மாதிரி அசம்பிள் ஆகும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராயிங் அவ்வளோ பண்ண தெரில, டிசைன்ஸ் அவ்வளோ எங்களுக்கு வரலன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ நான் பென்சிலில் சுற்றியுமே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரையான்ஸ் பண்ணுறேன். ஒரு ரெட் கலர் க்ரையான்ஸ் எடுத்து இது எல்லாத்துக்குமே வந்து கலர் பண்ணிக்கிறேன். நடுவில் சின்ன சின்ன ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கு நான் பண்ணுறேன். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் இன்னொரு கலர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கலர் ஸ்கெட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கெட்சில் கூட நீங்கள் வந்து அந்த டிசைனையே வரைஞ்சிக்கலாம். அது வந்து வேலை சீக்கிரமாக முடியும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகேவா. ஓகேங்க. இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டேன்னு சொன்னால அந்த இடத்துல வந்து ஸ்கை ப்ளூ கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதில் தான். இதுக்கப்புறம் நான் இதில் எதுவுமே பண்ணல, இது அப்படியே சிம்பிளாக விட்டுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து அசைன்மெண்ட்டுன்னு எழுதிட்டு கீழே வந்து சும்மா நேம் எழுதிடுறேன். ஓகே, அந்த இடத்துல வந்து உங்களோட அசைன்மெண்ட்டோட நேமையும் உங்களோட நேமையும் வந்து எழுதிக்கோங்க. அப்படி வந்து இந்த ஷேப்பில் இல்லாமல் நம்ம இப்படி திருப்பி வச்சு கூட எழுதிக்கலாம். ஓகேவா. எந்த ஷேப்பில் அசைன்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். செகண்ட் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது திரும்ப ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஸ்கேல் எடுத்துக்கிறேன். டேரெக்டாக இப்போ வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன்.
ஒரு வெர்டிக்கல் ஷேப்பில் நான் பாக்ஸ் வரைகிறேன். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் எந்த ஷேப்பில் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி போட்டுக்கலாம், பட் ஷேப் மட்டும் அதை வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் வரைகிறேன். அந்த ரவுண்டுக்கு மேலே இன்னொரு ரவுண்ட் வரைகிறேன். ஓகேவா, ஆஃப் சர்க்கிள் ரவுண்ட். ஓகே, ஆஃப் சர்க்கிள் போடுறேன், ஆஃப் சர்க்கிள் ரவுண்ட் இல்லை, ஆஃப் சர்க்கிள் போடுறேன். பக்கத்தில் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் தள்ளி நான் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி போட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே வந்து கலர் பண்ணிக்கலாம். நடுவில் இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கலர் பண்ணணும். அதான் 2 லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து கலர் பண்ணணும். அப்படி கலர் பண்ணாமல் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைனு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கலர் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுவுமே ஒரு டிசைனாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டபிளாக இருக்கும். அதனால் நான் வந்து உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதே ரெட் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஸ்கெட்சுமே தேவையில்லை, ரெட் கலர் ஸ்கெட்ச் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கெட்சை வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த ஐடியாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டபிளாக இருக்கணும் என்னோடய ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அதாவது நீட்டபிளானா ரொம்ப வந்து கொச்சன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து நீட்டாக இருக்கணும், சும்மா லைன்ஸ் மட்டும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி டிசைன் விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா, எப்படின்னா இந்த மாதிரி லைன் 2 பக்கமும் போட்டுட்டு 2 லைன்ஸ் போட்டுட்டு 4 சைடும் கர்வாக நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன், வளைஞ்ச மாதிரி. இப்போ 4 பக்கமும் வரைஞ்சதை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு லைன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து திரும்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் மாதிரி வரையணும். அது நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். சைடில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளி சைடு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே அதை ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை நான் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த டிசைனுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் உண்மையாகவே பக்காவாக இருக்கும். வேறு என்ன கலர் யூஸ் பண்ணாலும் அது உங்களோட இஷ்டம். பட் பிளாக் கலர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்குறத விட கலர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். எனக்கு வந்து இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் சில பேர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு விரும்புவீங்க இல்லையா, அவங்களுக்காக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சர்க்கிள் போடணும், அதனால நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி கூட சென்டரில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். ஓகே, ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டோட சைடில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி சாஞ்சு இருக்க மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுற மாதிரி இப்போ போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். அந்த பிங்க் கலர் ஸ்கெட்சில் நம்ம வந்து ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா சென்டரில், அந்த ரவுண்டை சுற்றியுமே இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் குட்டி சர்க்கிளாக வந்து போட்டுகிட்டே வாங்க. ஓகே, சுற்றி போட்டுருங்க. அது போட்டதுக்கப்புறம் அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த சைடில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா லைன்ஸ், இந்த 2 லைன்ஸ் போட்டிருந்தோம்ல, அதுக்கு உள் சைடில் சென்டரில் இந்த மாதிரி பிங்க் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து லைன்ஸ் போட்டு அதில் கலருமே பண்ணிக்கிறேன். அது ஒரு டிசைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக சைடில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படியே சுற்றி வந்து நான் பாக்ஸ் மட்டும் போடுறேன். ஓகேவா, அதை தான் நான் அவுட்லைன் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் வந்து நம்ம சின்னதாக சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, சர்க்கிள்குள்ளே குட்டி சர்க்கிள் மாதிரி டிசைன் வரைஞ்சோம். அதுக்கு மேலேயே திரும்பவும் பிங்க் கலர் வச்சுட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி வந்து உங்களுக்கு கலர் பண்ணுறது பிடிக்கல, அப்படியே நார்மலாக இருந்து தான் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். நான் வந்து சும்மா கலர் பண்ணிவிட்டு பார்த்தேன், அதுவுமே நல்லா பக்காவாக தான் இருந்தது, அதனால் அப்படி விட்டுட்டேன். ஓகே, இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இதுக்குள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே வந்து அசைன்மெண்ட் நேம் எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த டிசைனும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். 5 டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்து இந்த 5 டிசைனும் பத்தலை, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வேணும், வேறு மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்களுக்கு டிசைன் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்ட் 2 போடலாம். பார்ட் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய டிசைன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.